ஸ்ரீமத் பகவத்கீதா 2வது அத்தியாயம் 35வது ஸ்லோகம். உன்னுடைய பெயரிலும் புகழிலும் பெருமதிப்பு கொண்டிருக்கும் மிகச்சிறந்த போர் தலைவர்கள் நீ பயத்தால் போர்க்களத்தை விட்டு விலகிவிட்டதாக எண்ணி உன்னை முக்கியத்துவமற்றவனாக கருதுவர். பதம் 36. அன்பில்லாத மொழிபெயர்ப்பு. அன்பில்லாத வார்த்தைகள் பலவற்றை கூறி உனது எதிரிகள் உனது திறமையை நிந்திப்பர். அதைவிட மிகுந்த துன்பம் தரக்கூடியது வேறு என்ன இருக்க முடியும்? 37. குந்தியின் மகனே, போர்க்களத்தில் நீ கொல்லப்பட்டால் சொர்க்கத்தை அடையலாம், வெற்றி பெற்றால் இவ்வுலகினை அனுபவிக்கலாம். எனவே உறுதியுடன் எழுந்து போர் புரிவாயாக. ஓகே, நம்ம 35, 36, 37 பார்த்துட்டு பிறகு நம்ம 38க்கு நம்ம போவோம். நம்ம 37, 38 என்னது? கர்ம காண்டம். நீ உன்னோட கடமையை செய்ய வேண்டும் அர்ஜுனா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் இந்த இடத்துல வைக்கிறாரு. ஓகே, 38ஓட அதாவது இன்னைக்கு 38ஓட நம்ம அந்த கிருஷ்ணர் உனக்கு உண்டான தர்மத்தை நீ செய்யணும்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அடுத்த நம்ம 39 புரு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகே, அப்ப இந்த கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு மீண்டும் எதை வலியுறுத்துறாருன்னா உன்னுடைய கடமையை செய். ஓகே, அன்னைக்கு எதுபதி பிரபு 31வது ஸ்லோகம் 2.31 ஸ்லோகத்துல முதல் லைன் தான் நினைக்கிறேன். ஸ்வதர்ம அபி சர்வேஷ்யா. அந்த ஸ்வதர்ம அபி சர்வேஷ்யா, அந்த உனக்கு உண்டான கடமையை நீ செய்யணும் அதை சொல்லிதான் கிருஷ்ணர் இங்க மேலும் மேலும் இங்க வலியுறுத்துற பல டைமென்ஷன்ல பல முறைகள்ல அர்ஜுன் சொல்றாரு, நீ உன்னோட கடமையை செய்யணும். உன்னோட கடமையை செய்யலன்னா என்ன ஆவாங்க? நீ தர்மத்திலிருந்து வெளிக்கிட்டேன்னு சொல்லி உனக்கு கெட்ட பேர் வரும். உன்னை வைனாங்கோலின்னு சொல்லுவாங்க, உன்னை கோலைன்னு சொல்லுவாங்க. அர்ஜுனனும் துரியோதனும் கர்ணனும் உன்னை ஐயோ போர் விட்டு போயிட்டான் பெரிய என்ன சொல்லுவாங்க, தியாகி சொல்ல மாட்டாங்க. உன்னை கோலன்னு சொல்லி உன் வாழ்நாள் ஃபுல்லா வடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்புறம் உன்னோட எதிரிகள் பஞ்சபாண்டவர்கள் அன்சைடியாரு கௌரவர்கள் எல்லாரும் உன்னை அடைப்பாங்க, நிந்திப்பாங்க, உன்னை அவதூறா பேசுவாங்க. இந்த மாதிரி வார்த்தைகளை இந்த வார்த்தைகளை உனக்கு வெறும் துன்பத்தை மட்டும் தான் கொடுக்கும். இந்த வார்த்தையினால நீ அன்னாடிக்கு செத்து கொண்டேதான் இருப்ப. தென் 37வது அதை அப்படியே ரிப்பீட் பண்றாரு. என்னதுன்னா, பொற்களத்தை குந்தின் மகனை பொற்களத்தை நீ கொல்லப்பட்டால் சொர்க்கலோகத்தை அடையலாம். இங்க அர்ஜுனுக்கு ஆறுதல் தர மாதிரி 2 விஷயம் சொல்றாரு. நீ போர்க்களத்தில் தெளிச்சுனா உனக்கு சொர்க்கம் கிடைக்கும், போர்க்களம் தெளிச்சா உனக்கு ராஜ்யம் கிடைக்கும், செத்தா உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படி சொல்லி சொல்றாரு. தென் 38ல சாரி இது இந்த 37க்கு அவர் சொல்றாரு. கடைச்ச 38ல அவர் இந்த கர்ம காண்டத்துக்கு நீ இந்த கடமையை செய்ய சொல்லி அங்க கொக்குளிச்சு கொடுக்குறாரு. அப்ப அன்னைக்கு 30வது ஸ்லோகம் இது 2.11 இருந்து 2.30 வரைக்கும் ஞானத்துக்கு ஞான உபதேசம் கொடுக்குறாரு. ஞான உபதேசம் கொடுக்குறாரு. ஞான உபதேசத்துக்கு 30வது கடைசி 30வது ஸ்லோகத்துக்கு ஒரு கொக்குலேஷன் கொடுத்தாரு. ஆச்சரியம் 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 சொல்லி சொல்லாரு. ஓகேவா, ஆக்கம் பண்ணி சொன்னாரு. தென் இப்ப 31ல இருந்து 38 இருக்கும். 31ல இருந்து எல்லாத்தையும் விளக்கிட்டு 38ல அடுத்து 39க்கு உண்டான கொனெக்ஷனையும் இந்த சொன்ன 31ல 37க்கு சொன்ன கொனெக்ஷனையும் அவர் கரெக்டா கன்க்ளூஷன் கொடுக்குறாரு, முடிவுரை கொடுக்குறாரு 38ல. 38 நம்ம பிறகு பார்ப்போம் என்னதுன்னு. அப்ப 35, 36, 37 இந்த இடத்துல கிருஷ்ணர் இல்ல அர்ஜுனன் ரொம்ப டேஞ்சரஸான பொசிஷன் இருக்காரு, ரொம்ப டிஃபிகல்ட்டான பொசிஷன் இருக்காரு. நீ சண்டை போடுவோம், கடமை செய்யணும் சொல்லி கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு வலியுறுத்துறாரு. ஓகே, அப்ப இந்த உதாரணத்துக்கு நம்ம விஷயம் கவனிக்கணும். அர்ஜுனன் கிருஷ்ணர் கிருஷ்ணர் அர்ஜுனன் சண்டை போட சொல்றாரு. நீ சண்டை போட்டு சாவடி சொல்லி சொல்றாரு. யார? கௌரவர்களை. அப்ப பகவத்கீதையோட ஞானம் இல்லாதவங்க, பகவத்கீதையை வெறுமனே ஏட்டுக்கல்வியா மட்டும் படிக்கிறவங்க, அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஓ சண்டை போடுறது சாவடிக்கிறது நல்லது, புரியுதா, சண்டை போட்டு சாவடிக்கிறது பகவத்கீதை சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா இந்த சண்டை போட்டு சாவடிக்கிறது சொல்லிடுறது
இதுக்கு உள்ள வந்து ஆழமா தத்துவத்தைப்படி நிறைய காரணங்கள் இருக்கு. அதனாலதான் கிருஷ்ணர் அர்ஜுன் சண்டை போட சொல்றாரு. ஆனா மேலோட்டமா முட்டாள்கள் இல்லைன்னா வந்து அறிவில் குறைவா உள்ளவங்க என்ன நினைச்சுக்கோங்கன்னா, சண்டை போட்டு சாவடிச்சா இது வந்து தப்பு இல்ல, இது வந்து பகவத்கீதை சொல்லியிருக்கு, அதான கிருஷ்ணர் சண்டை போட்டு சொல்ற அர்ஜுனனை அவரு சாவடிச்ச தப்பு இல்ல, நான் சாவடிச்ச தப்பா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. யாரு வந்து குறைவான அறிவு இருக்கோ, குறை மதிப்பு உள்ளவர்களோ அவங்க மேலோட்டமா புரிஞ்சுக்குவாங்க பகவத்கீதையை. யாரு வந்து பக்தர்களோட சகவாசம் இருந்து பகவத்கீதை கேட்கிறாங்களோ, ஆச்சாரியர் குரு கருணையை கிடைச்சு பகவத்கீதை கேட்டு கத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தெரியும் ஏன் வந்து கிருஷ்ணர் இந்த சண்டைய இந்த ஃபைட்டை வந்து வலியுறுத்துறாரு சொல்லி பக்தர்களுக்கு தெரியும். பக்தர்களுக்கு தெரியாது. அப்ப வந்து கிருஷ்ணரோட அட்வைஸ் வந்து இங்க அர்ஜுனன் வந்து சண்டை போட வைக்குது. காரணம் என்னன்னா சொன்ன மாதிரி என்னதுன்னா ஸ்வா தர்ம அபி அப்படின்னா உன்னோட கடமையை செய்யும் சொல்லி 31வது சொல்றாரு. ஏன்னா ஓப்பனிங் இந்த கர்மத்தை பத்தி உனக்கு சண்டை போடும் சொல்லும் போது ஓப்பனிங் 31வது ஸ்லோகத்துல அவர் வந்து நீ வந்து உன்னோட தர்மத்தை செய்யணும். அதுதான் அவர் 38 வரைக்கும் வளர்க்கிறாரு. 31, 32, 33, 34, 36, 37, 38 8 ஸ்லோகத்தை வளர்க்கிறாரு. ஓகே, அப்ப உன் கடமையை செய்யணும்னு சொல்லி சொல்றாரு. மோஸ்ட்லி வந்து இப்ப 2 வாரம் வந்து பிரபுஸ் வந்து சொல்லியிருப்பாங்க கடமை என்னதுன்னு. அப்ப சத்திரியனோட டியூட்டி என்னது? சண்டை போடுறது, போர் புரியுது. அப்ப அர்ஜுனன் வந்து இந்த இடத்துல வந்து சண்டை போட்டே ஆகணும். அன்னைக்கு சொல்லியிருப்பாரு, அர்ஜுனனுக்கு வந்து கிருஷ்ணர் வந்து செக்மேட் வச்சிருக்கிறாரு, லாக் பண்ணிட்டாரு. கிருஷ்ணர் என்ன லாக் பண்ணிருக்கிறாருன்னா 2 விஷயத்துல லாக் பண்ணிருக்கிறாரு. ஸ்வா தர்மா. ஸ்வா தர்மா என்னதுன்னா, ஸ்வானா என்னது? சொந்தம். அவர் இங்கிலீஷ்ல அவர் சொந்தம். தர்மா மீன்ஸ் ஆக்குபேஷன், இங்கிலீஷ்ல. தமிழ்ல கடமை. சொந்த கடமை செய்ய அர்ஜுனா அப்படின்னு சொல்லி சொல்றாரு, சுவாதர்மா. அப்ப 2 விஷயம் இந்த சுவாதர்மா இருக்கு. அர்ஜுனா, நீ வந்து என்னைய வந்து பகவானை ஏத்துக்கிட்டு நீ எனக்கு சேவைன்னு நினைச்சினா நீ உடல் தளத்துல இல்ல, நீ ஆத்ம தளத்துல இருக்க. புரியுதா? அப்படி ஆத்ம தளத்தில் இருந்தனா பகவானுக்கு விருப்பப்படி என்ன சொல்றாரு நீ செய்யணும். அது ஆத்மா நிலையில உள்ள தர்மம். நீ சொல்லுப்பாய் கிருஷ்ண நித்திதாஸ், கிருஷ்ணருக்கு என்ன ஆசைப்படுறோ அதை செய்யணும். அப்ப நீ வந்து உடல் தளத்துல இல்ல ஆத்ம தளத்துல இருந்தீங்கன்னா நான் என்ன சொல்லணும் செய்யணும். அப்படின்னு பார்த்தா நீ சண்டை போட்டுதான் ஆகணும். முதல் ஃபர்ஸ்ட். நம்பர் 2, ஒருவேளை நீ வந்து ஆத்ம தளத்துல இல்ல உடல் தளத்துல இருந்தனா, நான் வந்து இந்த உடம்பு நான் சத்திரி அப்படி இருந்தேன்னா சத்திரிக்கு உண்டான கடமை என்னதுன்னா சண்டை போட்டு ஆகணும். அப்படின்னு பார்த்தா நீ சண்டை போட்டுதான் ஆகணும். அப்ப 2 வகையில் பார்த்தாலும் சண்டை போட்டுதான் ஆகணும். அர்ஜுனா, நீ உங்க சண்டையில இருந்து நீ விலக முடியாது. அதனால சுவதர்மா அபிச்சா அப்படி சொல்லி சொல்றாரு. சுவதர்மம் உன்னோட கடமை நீ செய்யணும் சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல வந்து சண்டை போடுற இடத்துல அர்ஜுன் வந்து கம்பேஷன் கருணை வந்து கருணை காட்ட முடியாது யாருக்கையும். ஏன்னா சத்தியன் அந்த இடத்துல அந்த பெட்டல் ஃபீல்ட்ல அந்த சண்டைக்கு வந்துட்ட பிறகு அங்க யாருக்கிட்டையும் கருணை காட்ட முடியாது. அப்ப அவருக்குள்ள கடமை செஞ்சுதான். ஆனா ஒரு விஷயம் இதுல என்ன ஆகுதுன்னா, அர்ஜுன் வந்து இங்க வந்து சண்டை போட மாட்டேன்னு சொல்லி தயங்கி நிற்கிறாரு. காரணம் என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து அகிம்சையை நான் வந்து பின்பற்ற போறேன் அப்படின்னு சொல்லி முன்னுக்கு சொல்லுவார். நான் சண்டை போடல, நான் கொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லி அகிம்சைய சொல்லி சொல்லுவார். இம்சைனா வந்து வயலன்ஸ், அகிம்சை நான் வயலன்ஸ் இங்கிலீஷ்ல. அப்ப அஹிம்சா அர்ஜவா அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில 13வது அத்தியாயத்துல கிருஷ்ணன் சொல்றாரு. அஹிம்சா அர்ஜவா வந்து ஒரு பக்தனுக்கு உண்டான குவாலிட்டி. அஹிம்சா வந்து என்னது? பக்தனுக்கு உண்டான குவாலிட்டி. பட் இந்த இடத்துல கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? சண்டை போட சொல்லி சொல்றாரு. ஓகே, அப்ப இந்த அஹிம்சா வந்து உண்மையில பார்க்கணும்னா ஒரு வைஷ்ணவுக்கு உண்டான குவாலிட்டி. வைஷ்ணவர் பக்தர் சாது வந்து எந்த உயிருக்கும் வந்து தீங்கு இழைக்க மாட்டாங்க, எந்த உயிருக்கும் வந்து துன்பம் தர மாட்டாங்க, எந்த உயிருக்கும் கஷ்டத்தை தர மாட்டாங்க. அஹிம்சா அர்ஜவா. அப்ப இந்த இடத்துல வந்து அர்ஜுனன் வந்து
அகிம்சைய வந்து நான் சண்டை போட மாட்டேன்னு சொல்றது வந்து அர்ஜுனன் வந்து கோழையே இருக்கிறதுனால காரணம் இல்ல. அர்ஜுன வந்து பயந்து போயிட்டு கோழையாயும் அவங்களால பயந்து போயிட்டு சண்டை போடாம இருக்கிறதுக்காக அவர் வந்து அகிம்சையை சொல்ல, அவர் எந்த உயிரையும் கொல்லக்கூடாதுன்னு காரணத்துக்காக தான் அவர் வந்து நான் சண்டை போட மாட்டேன்னு சொல்லி சொல்றாரு. யாருக்கு இந்த ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரியல, யாருக்கு புரியல, நான் திருப்பி பண்ணுவேன். ஓகே, அப்ப அர்ஜுன் வந்து அகிம்சை சொல்ற காரணம் என்னது? கொல்லக்கூடாதுன்னு சொல்லுறதுதான். அவர் வந்து கோழை கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட்? அப்ப இது வந்து ஒரு வைஷ்ணவுக்கு உண்டான ஒரு குவாலிட்டி. ஓகே, இது வைஷ்ணவுக்கு உண்டான குவாலிட்டி. எந்த வைஷ்ணவர்களும் எந்த இதுக்கும் வந்து துன்ப தர மாட்டாங்க. அர்ஜுனன் இதை வந்து தவிர்க்கிறதுக்கு காரணம் வந்து கோழைத்தனமா காரணம் இல்ல, அவர் வந்து எந்த உயிரும் கொல்லக்கூடாதுக்காக தான் அவர் வந்து இது பண்றாரு. அப்ப வைஷ்ணவோட நேச்சுரல், வைஷ்ணவோடைய சுவாபமே வந்து இதுதான். எந்த ஒரு உயிருக்கும் எந்த ஒரு ஜீவராசிக்கும் எந்த ஒரு இதுக்கும் வந்து துன்பத்தை தரக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல ஏன் வந்து அவர் வந்து துன்பத்தை, இந்த இடத்துல ஏன் வந்து அவர் வந்து கருணை காட்டுறாருன்னா காரணம் என்னன்னா, அவரோட எதிர்த்தரப்புல வந்து அவங்களோட சொந்தக்காரங்க, குடும்பம், தாத்தா, அப்புறம் வந்து குரு இருக்கனால அவங்க மேல கருணை காட்டுறாரு. இவங்களை கொல்லக்கூடாதுன்னு சொல்லி கருணை காட்டுறாரு தவிர அவங்களுக்காக பயந்து போயிட்டு சண்டையில விலகி போல. புரியுதா? இதுதான் திஸ் இஸ் தி வைஷ்ணவ குவாலிட்டி. வைஷ்ணவர் சொன்ன மாதிரி எந்த உயிருக்கும் தீங்கோ துன்பத்தையோ அவதூறோ செய்ய மாட்டாங்க. அப்ப இந்த இடத்துல அர்ஜுன் இந்த மாரி ஒரு தன்மையை வெளிப்படுத்துத, இந்த மாரி வந்து அகிம்சை வெளிப்படுத்துத கிருஷ்ணர் இங்க அதை விரும்பல. வைஷ்ணவ அவர் பக்தரா இருந்தாலும் இந்த இடத்துல கிருஷ்ணர் வந்து அர்ஜுனர் வந்து இந்த குவாலிட்டி, என்ன குவாலிட்டி? அகிம்சா. இந்த இடத்துல இந்த மெட்டல் ஃபீல்ட்ல இந்த குருச்சேத்திரத்துல அவர் வெளிப்படுத்துற அந்த அகிம்சைய கிருஷ்ணர் அதை விரும்பல. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? ஸ்வதர்மா, உன்னோட கடமையை செய்ய சொல்லி சொல்றாரு. அண்டர்ஸ்டாண்ட்? ஆனா அர்ஜுன வந்து வைஷ்ணவரா பக்தரா இருக்கனால அவருக்கு வந்து ஆட்டோமேட்டிக் இந்த குவாலிட்டி வெளியே வருது. ஆனா கிருஷ்ணர் இத அதை விரும்பல. அப்ப கிருஷ்ணர் என்ன பண்றாரு? அந்த சண்டையை டைவர்ட் பண்ண பாக்குறாரு. சண்டை போடாம எப்படி தச்செல்லாம் சொல்லி பாக்குறாரு. இதுதான் வந்து இந்த அர்ஜுனோட நிலை. இதுதான் அர்ஜுனோட பொசிஷன். இதுதான் இந்த பாயிண்ட். ஓகே, அப்ப அதனாலதான் கிருஷ்ணர் வந்து இந்த 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 37க்குள்ள இதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டுறாரு. இந்த 37க்குள்ள முடிவு கட்டுறாரு. என்ன முடிவு கட்டுறாருன்னா, இந்த சண்டையில நீ வந்து தோத்துட்டினாலோ இல்ல செத்து போயிட்டாலோ, சண்டை போட்டு செத்து போயிட்டா நீ மேல் உலகத்துக்கு போயிடுவ. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, ஜித்வா வா போஷாக்கே மஹிம், ஒருவேளை நீ தெளிச்சிட்டனா இந்த ராஜ்யத்தை நீ ஆளலாம். இந்த முடிவை அவருக்கு சொல்றாரு. இப்ப சண்டைக்கு வந்துட்டு பிறகு அர்ஜுன் இந்த மாதிரி சொல்றது வந்து இது வந்து நாட் ரைட், சரியான விஷயம் இல்லை. அப்ப அந்த வேலை செய்ய வைக்கிறதுக்காக, அர்ஜுன சைட் பண்ண வைக்கிறதுக்காக கிருஷ்ணன் என்ன பண்றாரு? அவர் வந்து சரி தம்பி என்ன பண்ணு, இந்த சண்டை போட்டினா உனக்கு ராஜ்யம், இறந்துட்டீங்கன்னா உனக்கு மேலோகத்துக்கு போலாம். புரியுதா? இது மாதிரி சொல்றாரு. இது வந்து என்னன்னா அர்ஜுனர் வந்து அவருக்கு மனசுக்கு வந்து ஒரு உற்சாகம் கொடுக்கறதுக்காக, என்கரேஜ் பண்றதுக்காக அவர் பண்றாரு கிருஷ்ணர். ஏன்னா இந்த ரெண்டு விஷயத்திலே வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நீ சண்டை போடாம இருக்க முடியாது, சண்டை போட்டே ஆகணும்னு சொல்லி சொல்றாரு. அப்ப ஏன் வந்து ஒரு விஷயம், ஏன் வந்து கஷ்டப்பட்டு கிருஷ்ணர் ஏன் அவர் வலியுறுத்துறாருன்னா, வர்ணாச தர்மத்துல சத்திரியன் மட்டும்தான் சண்டை போட முடியும், சத்திரியன் மட்டும்தான் கொல்ல முடியும், சத்திரியன் மட்டும்தான் வந்து தலை வெட்டி உடல் உருவி மாலையா போட முடியும். மத்த யாருமே செய்ய முடியாது. பிராமணனுக்கு கொல்ற தகுதி கிடையாது. பிராமணுக்கு வந்து என்ன சொல்ற, பிராமணன் குவாலிட்டி என்னது? எத்தனை பத்தனை அப்படி சொல்லி ஒரு ஸ்லோகம் இருக்கும். அது என்னன்னா, பிராமணன் வந்து என்னதுன்னா தான் கற்றுக்கொண்டத மற்றவங்க கற்றுக் கொடுத்து எல்லாத்தையும் பகவத் பக்தியில கொண்டு வரணும். திஸ் த பிராமணனோட இது தகுதி, எல்லாரையும் கொண்டு வரணும். அதனால அவங்க பிராமணர்கள் வந்து அவங்க வந்து எந்த ஒரு சேவைக்கு வேற வேலைக்கு போக மாட்டாங்க. அவங்க சேவை வந்து பகவான் திருப்திப்படுத்துறது, மற்றவங்களுக்கு பகவத் பக்தியில கொண்டு வருது. அப்புறம் சத்திரை வந்து இவங்களை பாதுகாக்கிறதும் மற்ற வைசிய சுத்தரை பாதுகாக்கிறதும் இவங்களோட வேலை. வைசியர் என்ன பண்ணணும்னா
அவன் வந்து இங்கிலீஷ் சொல்லுவாங்க ஃபுட் ஸ்டாஃப், தானியங்களை வந்து வர வச்சு பகவானுக்கு சேவை செய்யற அவங்களுக்கும் நம்மளை பாதுகாக்கிற சத்திரியர்களுக்கும் நம்மளுக்காக கீழே வேலை செய்யற சுத்தர்களுக்கும் தானியத்தை பிரித்து கொடுக்கறதுதான் வைசியரோட வேலை. சுத்திரனோட வேலை என்னதுன்னா வைசியருக்கு உதவி பண்றதும் சத்திரிகளுக்கு உதவி பண்றதும் பிராமணுக்கு உதவி பண்றதுமாக அவங்களுக்கு ஒத்துழைக்கணும். சுத்திரனோட கடமை. இந்த மாதிரி சொசைட்டில எல்லாம் ஒன்றாக சேர்ந்து செய்யும் போது சொசைட்டி ரொம்ப வந்து பீஸ்ஃபுல்லா ரொம்ப அமைதியாக சூழ்நிலை இருக்கும். அப்ப இங்க கொல்றது அடிக்கிறது இது பண்றது எல்லாமே வந்து யாருக்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்குன்னா சத்திரியம் கொடுக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு ராமாயணத்துல விஸ்வாமித்திரர் வந்து அவர் வந்து காட்டுல தவம் பண்ணுவாரு. நிறைய அரக்கர்கள் அந்த கடை ரொம்ப நிறைய அரக்கர்கள் வந்து அவர் தொந்தரவு பண்ணிருப்பாங்க. அவர் தவத்தை வந்து சரியா கம்ப்ளீட் பண்ண விட மாட்டாங்க. விஸ்வாமித்திரர் ரொம்ப டென்ஷனா இருவாரு. என்னடா பூனை ஆச்சு. அப்புறம் வந்து விஸ்வாமித்திரர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு. என்னடா இப்படி தொலை பண்றாங்கன்னு. அவர் என்ன பண்ணாரு, நேரா அயோத்தியாக்கு வருவாரு. அயோத்தியாக்கு வந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா தசரத மன்னர் கிட்ட வந்து தசரத மன்னரே அவர்கிட்ட வந்து ரிக்வஸ்ட் பண்ணுவாரு, எனக்கு வந்து உங்க 2 பையனை கொடுங்க சொல்லி கேட்பாரு. ஃபர்ஸ்ட் வந்து ராவனும் கேட்பாரு, தென் லட்சுமணன் அவரும் போவாங்க. எனக்கு 2 பையனை கொடுங்க, ஏன்னா என்னோட தவத்துல வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, ஆர்க்கரங்க வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க. எனக்கு வந்து அந்த ஆர்க்கர்களை வந்து சண்டை போட்டு இது பண்ணாதான் நான் வந்து என்னுடைய மெடிடேஷன் தவத்தை வந்து சரியா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப இங்க என்ன சொல்ல வர வேத காலத்துல சாஸ்திரத்துல என்ன வந்து பரிந்துரைக்கப்படுதுன்னா பிராமணருக்கோ வைசியர்களுக்கோ இல்ல சுத்தர்களுக்கோ இந்த 3 கேட்டகரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா ஏதாச்சும் இருந்தா சத்திரியன் கிட்டதான் போய் சொல்லணும். ஏன்னா அதை கொள்றது அடிக்கிறது வெட்டுறது அதை வந்து இது பண்றது வந்து சத்திரியனுக்கு தான் அந்த கடமை இருக்கு. மத்த 3 கேட்டகரி உள்ளவங்களும் இல்ல. மத்த 3 கேட்டகரி அதை செஞ்சாங்கன்னா அது வந்து பாவ காரியமாக போகும். ஆனா சத்திரியன் வந்து கொல்லானா இல்ல சண்டை போட்டாங்கன்னா அடிச்சாங்கன்னா அவங்க பாவம் வராது. காரணம் என்னதுன்னா அவங்களோட தர்மம் என்னதுன்னா சண்டை போடுறது. புரியுதா? அப்ப அதே மாதிரி இந்த 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 விஸ்வாமித்திரர் வந்து இந்த மாதிரி வந்து பிராமணனுக்கு எதிர்ப்பு பிரச்சனைனா சத்திரிய கிட்ட போய் சொல்லணும். அதே போல விஸ்வாமித்திரர் வந்து என்னது, அவர் பிராமணர், அவர் வந்து தவம் பண்றாரு. அப்ப அவர் பிரச்சனை போய் யார்கிட்ட சொன்னாரு, தசரத மன்னன் கிட்ட போய் சொன்னாரு. புரியுதா? இதுதான் வந்து கரெக்டான வந்து முறை. அப்ப வேற இந்த 3 சொன்ன மாதிரி இந்த 3 கேட்டகரி உலகளுக்கு வந்து எந்த ஒரு சண்டை போடுறதுக்கு உண்டான சொல்லுவாங்க தகுதி கொடுக்கப்படல. ஒன்லி ஃபார் சத்திரியனுக்கு மட்டும்தான் தகுதி கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் சத்திரியன் வந்து சின்ன வயசா இருக்கும் போதே அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. போர்க்கலை, அப்புறம் வந்து அம்பு எப்படி விடுறது, அப்புறம் வந்து கத்தி சண்டை, வில்லு, வேலு, அம்பு, அப்புறம் வந்து நிறைய இருக்கு, நிறைய கலைகள் இருக்கு. நீங்க உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா அப்புறம் அந்த என்ன சொல்றது அந்த நோக்கமும் சொல்லுவாங்கல்ல, கண்களால கண்ட்ரோல் பண்ணி சாவடிக்கிறது. அப்புறம் வந்து ஒரு ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு பாயிண்ட வந்து சத்தத்தை கேட்டு வந்து சாவடிக்கிறது. அப்புறம் வந்து அதெல்லாம் வந்து சத்திரியனோட குணங்கள். இதெல்லாம் சத்திரியனோட குணங்கள். அப்ப இதெல்லாம் எதுக்காக அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க, இந்த சண்டை போறதுக்கும் அப்புறம் வந்து மக்களை பாதுகாக்கிறதுக்கெல்லாம் இந்த ட்ரைனிங் கொடுக்கப்படுது. அப்ப அதனாலதான் இந்த எல்லா வித்தியும் வந்து அர்ஜுனுக்கு அத்துப்படி. அர்ஜுனன் வந்து பயங்கரமான சத்திரியன். அதனாலதான் கிருஷ்ணர் அர்ஜுனனை சண்டை போடுறதுக்கு என்கரேஜ் பண்றாரு. ஓகே, அதான் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு வந்து என்கரேஜ் பண்றாரு. அர்ஜுனா, இது நீ செஞ்சினா இது பாவம் ஆகாது, ஏன்னா இதோட உன்னுடைய சுவதர்மா, இது உன்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. அப்ப இந்த காரணத்துக்காக தான் அர்ஜுனனுக்கு வந்து சண்டை போட சொல்றாரு கிருஷ்ணர். ஆனா முதல் சொன்ன ஆர்வம் சொல்ல இந்த பகவத்கீதை மேவட்டம் புரிஞ்சுக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, ஒரு சண்டை போட தப்பு இல்ல, சாப்பிட தப்பு இல்ல அப்படி சொல்லி நினைச்சுக்கிட்டு தப்பா வந்து செய்வாங்க. நிறைய பேருக்கு வந்து பகவத்கீதையோட சாராம்சம் தெரியாதனால, உண்மையான கிருஷ்ணர் என்ன வலியுறுத்தல் தெரியாதனால ஒரு சண்டை போட்டா சாவடிச்சா ஒண்ணும் தப்பு இல்ல சொல்லிட்டு அவங்க இதெல்லாம் வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இது சாஸ்திரம் போட்டிருக்கு, வெட்டனா ஒரு மிருகத்தை வெட்டனா கொன்னா பரவாயில்ல, இது நம்மளுக்கு பாவமா ஆகாது அப்படி சொல்லி தப்பு புரிஞ்சுவாங்க. ஆனா இங்க கொடுக்கிற சண்டை, கிருஷ்ணன் போட சொல்ற சண்டை என்னதுன்னா தர்ம யுத்தம். அங்க ஒரு ஸ்லோகத்துல இருக்கும்,
அர்ஜுனா இது வந்து தர்ம யுத்தம். தர்ம யுத்தம் என்னது? தர்ம யுத்தம் என்னன்னா அங்க வந்து தர்மம் ஜெயிக்க போறதுக்காக அது நிலைநாட்டுறதுக்காக சண்டை போடுற யுத்தம். ஓகே, அது மட்டும் இல்லாம இங்க வந்து தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக தான் இங்க வந்து கிருஷ்ணர் அர்ஜுன சாவடிக்க சொல்றாரே தவிர சும்மா வெறுமனே வெட்டி சாவடி சொல்லல. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இப்ப கலியுகத்துல இப்ப எல்லாத்துலயும் நம்ம பார்த்தோம்னா எங்க போனாலும் ஒரு உயிரை கொள்றது நடந்துட்டுதான் இருக்கு. அது மனதனால இருக்கட்டும் இல்ல மிருகமா இருக்கட்டும், அன்னெசரி தேவையில்லாம நிறைய உயிரை கொண்டுட்டு தான் இருக்கிறாங்க. இது வந்து தர்மம் ஆகுமா? இது தர்மம் ஆகாது. ஆனா அர்ஜுனன் கொல்ற இந்த கொலை இந்த கொலை பண்றது வந்து இது தர்மம் ஆகும். காரணம் என்னன்னா தர்மத்தை நிலைநாட்டுறதாக கொலை பண்றாரு, அதனால கிருஷ்ணர் வலியுறுத்துறாரு. ஆனா இப்ப வெளியில பாத்தீங்கன்னா இப்ப பண்ற கொலைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக இல்ல, தன்னுடைய புல நிற்பதற்காகவும் தன்னுடைய சொத்து பத்த நிலை நிறுத்துவதற்காகவும் தன்னுடைய சொந்த இன்பத்துக்காகவும் தான் இந்த கொலை பண்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு மனுஷனா இருக்கட்டும், ஒரு ஆடா இருக்கட்டும், ஒரு கோழியா இருக்கட்டும், இல்ல எந்த உயிரினமா இருக்கட்டும், எதை கொள்றாங்களோ அது தர்மத்துக்கு கொல்லப்படுறது இல்லை. இப்ப எல்லாமே அவங்க சொந்த இன்பத்துக்கு தான். உதாரணத்துக்கு 2 நாள்ல நம்மளுக்கு வந்து தீபாவளி வரப்போகுது. அப்ப அன்னெசரியாக தேவையில்லாம பல உயிர்கள் வந்து கொல்லப்பட போகுது. பல உயிரினங்கள் கொத்து கொத்தாக மடிய போகின்றன. என்ன கவனேஷ் கிருஷ்ண, இதுதான் வந்து தேவையில்லாத கொலை. பட் அர்ஜுனன் இங்க செய்யற கொலை வந்து தேவைக்கு உட்பட்டிருக்கு. அப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சொந்த உதாரணத்துக்கு பார்ப்போம். நம்மளுக்கு வந்து இந்த நாட்டுல வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் லா எல்லாம் அந்த சட்டம் திட்டங்கள் கரெக்டா இருக்கிறதுக்காக தான் அரசாங்கமே அரசாங்கமே வந்து ஒருத்தவங்களுக்கு சம்பளம் கொடுத்து வேலை செய்திருக்குது. போலீஸ் அண்ட் மிலிட்டரி அவங்கெல்லாம் வந்து எதுக்கு சம்பளம் கொடுத்தாங்கன்னா இந்த நாட்டை வந்து சரியான முறையில வந்து இது பண்ணணும். அப்ப சத்திரியனோட அந்த என்ன சொல்றது வயலன்ஸ் என்ன சொல்ல முடியும், அஹிம்சை. சத்திரியனோட இம்சை கொலை பண்றது தேவைப்படணும், வேணும். இப்ப கொலை இம்சை இல்லைன்னா எப்படி ஒருத்தன் சாவடிக்க முடியும் அர்ஜுனன்? அதனால சத்திரியன் வந்து இம்சை இருக்கணும், இம்சை தேவை. அது எதுக்குன்னா சத்திரியனோட இம்சை தேவை எதுக்குன்னா தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு. ஆனா அதே இம்சை வந்து தேவையில்ல உயிர்கள் கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடாது. விஷம் வந்து அந்த அயோடின் வந்து விஷம், அது வந்து நமக்கு தேவை வெளியில் உள்ள புண்ணில் உள்ள கிருமியை சாவடிக்கிறதுக்காக. ஆனா அதே அயோடினை நீங்க உள்ள குடிச்சீங்கன்னா நீங்க செத்து போயிடும் நம்ம. அப்ப அதனாலதான் கிருஷ்ணன் இங்க என்ன வலியுறுத்துறாருன்னா இங்க வந்து அர்ஜுனா நீ சண்டை போட்டே ஆகணும், இல்லைன்னா உன்னை வந்து வெடிச்சியே சாவடிச்சிருவான். இந்த யாரு துரியோதனன் வெடிச்சே சாவடிச்சிருவான். உன்னை துச்சாதனன் துரியோதனன் உன்னை வெடிச்சு சாவடிச்சுவாங்க. அதனால நீ தயவு செய்து சண்டை போடு, உனக்கு ராஜ்யம் கிடைக்கும். இல்லைன்னா ஒருவேளை இந்த சண்டையில நீ மறந்துட்டா நீ வந்து மேலோகங்களுக்கு நீ போகலாம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் இங்க அர்ஜுனுக்கு வலியுறுத்துறாரு. அண்டர்ஸ்டாண்ட்? தென் நம்ம இந்த 35, 36, 37 ஓகே, இதுதான் இதோட விஷயம். இப்ப இந்த கர்ம காண்டத்துக்கு கிருஷ்ணர் ஒரு அருமையான கன்க்ளூஷன் கொடுக்கிறார். 2.38 எதுபதி பிரபு மொழிபெயர் படிச்சு பிரபு. இன்ப துன்பம் லாப நஷ்டம் வெற்றி தோல்வி இவற்றை கருதாது போருக்காக போர் புரிவாயாக. அவ்வாறு செயலாற்றினால் என்றும் நீ பாவ விளைகளை அடைய மாட்டாய். எதுவுமே வந்து எதிலுமே சம்பந்தப்படாம அர்ஜுனா நீ வந்து போர் புரிவாயாக, அவ்வாறு செயலாற்றினால் என்றும் நீ பாவ விளைவுகளை அடைய மாட்டாய். பொறுப்பாத பொருளில அந்த பொருளில அது வந்து முக்கியமா எது சொல்லிக்கிறாரு, கிருஷ்ணருக்காக செயல்படணும். நீங்க என்ன சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? சரண்டர் பண்ணணும், கிருஷ்ணர் கிட்ட சரண்டர் பண்ணணும். கிருஷ்ணர் கிட்ட சரண்டர் பண்ணும் போது கிருஷ்ணருக்காக செயல்படும் போது அந்த காரியம் வந்து ஒரு பக்தனுக்கோ ஒரு ஜீவாத்மாக்கோ எந்த ஒரு பாவத்தையும் விளைவிக்காது. அப்ப இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா இரட்டைத்தன்மை உள்ளது. இந்த உலகம் என்னது? இரட்டைத்தன்மை உள்ளது. இரட்டைத்தன்மை வந்து என்னது?
இன்ப துன்பம், லாப நஷ்டம், வெற்றி தோல்வி, மானம் அவமானம், எல்லாமே இரட்டிப்பு தன்மை உள்ளது. இந்த உலகத்துல எல்லாமே இரட்டிப்பு தன்மை உள்ளது. கருப்பு வெள்ளை, உயரம் கட்ட, அழகு அழகு இல்ல, எல்லாமே இரட்டிப்பு தன்மை உடையது இந்த பௌதிக உலகத்துல. ஆனா ஆன்மீக உலகத்துல வந்து எதுவுமே வந்து இரட்டிப்பு தன்மை கிடையாது. எல்லாமே வந்து ஒரே ஒரு தன்மை தான். ஆன்மீகத்துல வந்து துன்பம் கிடையாது. ஆன்மீகத்துல வெறுமே வந்து மத்த ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இப்படி வாங்க இப்படி விடாம. ஆன்மீக உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே வெறும் வந்து இன்பம் மட்டும்தான். ஆனா பௌதிக உலகத்துல ஃபுல்லா நம்ம இன்பத்தில் இருக்க முடியாது. பௌதிக உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா முழுமையா வந்து எல்லாமே இரட்டைப்பு தன்மை இருக்கும். நீங்க துன்பப்படுங்க, இன்பம் பண்ணுங்க. நீங்க வந்து வெற்றி ஒரு விஷயத்துல வெற்றி கிடைக்கும், ஒரு விஷயம் தோல்வி கிடைக்கும். ஒரு விஷயத்துல நீங்க வந்து உங்களுக்கு வந்து பாராட்டுவாங்க, இன்னொரு விஷயத்துல வந்து பிரச்சனை அவமானப்படுத்துவாங்க. சில சமயத்துல உங்களுக்கு வந்து கிராஃப் ஏறும், சில சமயம் கிராஃப் ஏறும். இப்படிதான் போயிருக்கும் இந்த தட உலகத்துல. அப்ப ஜெனரலி பாத்தீங்கன்னா பொதுவாக வந்து மக்கள் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு விஷயத்திலயும் வந்து மாத்தி 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 இந்த கடல் அலை பாத்தீங்கன்னா மேல ஏறி இறங்கும், ஏறி இறங்கும், அந்த மாரி போயிட்டே இருப்பாங்க. ஊர் பத்தி மோசமான தீபாவளி வந்துச்சு, சந்தோஷமா இருப்பாங்க எல்லாம். தீபாவளி முடிஞ்சா வாங்க கடத்துக்கு வந்து அந்த பிள்ளைங்களுக்கு சின்ன சின்ன பிள்ளைங்க வச்சிருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, கடன் வாங்கி தீபாவளி பண்ணுவாங்க. ஏன்னா வந்து பெரியவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து சட்டத்திற்கு பரவாயில்ல. ஆனா சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சட்டம் கொடுத்தே ஆகணும். லாக்டவுன் எல்லாம் அவங்களுக்கு பேச்சே இல்லை. கண்டிப்பா சட்டம் இருக்கணும். காலில் போற ஷூல இருந்து தலைக்கு போற தொப்பி வரைக்கும் முந்தி போல துப்பாக்கி இருக்கும். இப்ப துப்பாக்கில இல்ல, இப்ப வந்து வேற வேற அலாட் ஜாமான் இருக்கும். அது வரைக்கும் எல்லாமே அவங்க புதுசா வேணும். அப்ப அதுக்காக வந்து அவங்க வந்து கடன் வாங்கிதான் ஆகணும். அப்ப இது 2 நாள் அந்த தீபாவளி வந்து சந்தோஷமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கடத்தை கட்டுறதுக்காக அப்போ ஓடுவாரு. அப்புறம் துன்பம் இன்பம் அப்படியே வந்துட்டே தான் இருக்கும். அதனால இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா இரட்டிப்பு தன்மை அதிகமா இருக்கும். அப்ப கிருஷ்ணர் இங்க என்ன வலியுறுத்துறாருன்னா, அர்ஜுனா இந்த இரட்டிப்பு தன்மையிலேருந்து நீ வெளியாகும் சொல்லி சொல்றாரு. ஓகே, அதாவது நீ வந்து இந்த இரட்டிப்பு தன்மையிலிருந்து வெளியாகணும்னா ஆட்டோமேட்டிக்கா நீ வந்து இந்த எதுக்கும் மாட்ட மாட்ட, எந்த ஒரு பாவ செயலுக்கும் நீ மாட்ட மாட்ட, எந்த ஒரு கர்ம பலத்துக்கும் மாட்ட மாட்ட, எந்த ஒரு பந்தப்பட செயலுக்கும் மாட்ட மாட்ட. அதனால நீ இரட்டிப்பு தன்மையில வெளியாகணும் அர்ஜுனா. இரட்டிப்பு தன்மையில வெளியாகி உன்னோட சுக துக்கத்தை விட்டுட்டு நீ வந்து எனக்காக நீ சண்டை போடணும், என்னை நீ திருப்திப்படுத்தணும். என்னை திருப்திப்படுற செயலை நீ செய்தால் அந்த செயல் பாவத்தை கொடுக்காது. கிருஷ்ணருக்காக எதை நம்ம திருப்திப்படுறதுக்காக செய்யணுமோ, ஒரு குண்டு ஊசி அளவுக்கு ஏதாச்சும் கிருஷ்ணன் திருப்திப்படுறதுக்காக செஞ்சனா அந்த செயல் பகவான் திருப்திப்படுத்தினா அந்த செயல் வந்து நம்மளுக்கு பந்தப்பட்டாது. புரியுதா? அந்த செயல் நம்மள வந்து என்ன சொல்றது, துன்பத்தை கொடுக்காது, நம்ம இதயத்தை காயப்படுத்தாது. அதனால கிருஷ்ணர் பொருள் என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணரை திருப்திப்படுறதுக்காக இங்க செயலை செய்யணும் சொல்லி கிருஷ்ணர் பொருள்பாத்திங்கிற பொருள் சொல்றாரு. அப்ப பகவத்கீதையில 18வது அத்தியாயம் 54வது ஸ்லோகம் கொஞ்ச நேரம் பாருங்களேன். பிரம்மபோத பிரசன்னாத்மா அசோஷதி ந காங்ஷதி சம சர்வேஷு பூதேஷு மத் பக்தி லபதே பராம். இதுதான் வந்து கிருஷ்ணர் இங்க சொல்றாரு. என்னன்னா பிரம்மபூத்தா பிரசன்னாத்மா. பிரம்மபூத்தான் என்னன்னா அங்க என்னன்னா பூர்ணத்தின் ஒன்றிணைந்த, பூர்ணத்தின் ஒன்றினா கிருஷ்ணரோட சேர்ந்து ஒன்றினா கலக்குறது இல்ல, கிருஷ்ணரோட சேர்ந்து பிரம்மபூத்தா பிரசன்னாத்மா. கிருஷ்ணருக்காக என்ன செஞ்சாலும் அது பிரசன்னாத்மா, இன்பம் நிறைந்தது. அது உண்மையிலே நமக்கு உண்மையா இன்பம் தரக்கூடியது. கிருஷ்ணருக்காக செய்யறது வந்து பிரம்மபூத்தா பிரசன்னாத்மா, எப்பவுமே நமக்கு இன்பத்தை தரக்கூடியது. நான் சோஷதினா அந்த கிருஷ்ணருக்காக பகவானுக்கு செய்யற செயல்ல பகவானோட சிந்தனையிலையோ பகவானோட செயலையோ பகவான் நாமத்திலேயோ இருக்கும் போது நான் சோஷதி, அவங்க எந்த கவலையும் இல்லை. நான் காஞ்சதி, அவங்க எந்த விருப்பமும் கிடையாது. அப்ப என்னன்னா பூர்ண கிருஷ்ண உணவுல உடையவங்க, பூர்ண கிருஷ்ண உணவுல இருக்கிறவங்க, அவங்களுக்கு எந்த வகையான துன்பமும் கிடையாது, எந்த வகையான விருப்பமும் கிடையாது. அப்ப உதாரணத்துக்கு வந்து இதுதான் வந்து கிருஷ்ணர் வந்து இந்த இடத்துல வந்து வலியுறுத்துறாரு. அப்ப ஒரு பக்தர் வந்து எப்பவுமே வந்து கிருஷ்ணரோட திருப்திக்கு தான் செயல்படுவாங்க, தவிர தன் திருப்தியை வந்து அவங்க வந்து கைவிட்டுருவாங்க.
தன் திருப்தியை வந்து அவங்க வந்து அதை வந்து பொருட்படுத்தவே மாட்டாங்க. கிருஷ்ணன் திருப்தி தான் அவங்க வந்து அவங்க பார்ப்பாங்க. அப்ப இதுதான் வந்து என்னதுன்னா பக்தி. பக்தி வந்து என்னது? இதுதான் உத்தம பக்தி. உத்தம பக்தி என்னதுன்னா இதுதான் கிருஷ்ணர் திருப்திக்காக ஆணுக்குள்ளே கிருஷ்ண அனுசீலனம் பக்தி உத்தமம். கரெக்ட். அது ரெண்டாவது லைனு. முதல்ல என்ன செஞ்சாங்க? ஆணுக்குள்ளே கிருஷ்ண அனுசீலனம் பக்தி உத்தமம். அப்ப ஆணுக்குள்ளே கிருஷ்ண அனுசீலனம் என்னதுன்னா கிருஷ்ணருக்கு அனுகூலமான சேவை செய்யறதுதான் உத்தம பக்தி. கிருஷ்ணருக்கு எது திருப்தியோ அது செய்யறதுதான் உத்தம பக்தி. கிருஷ்ணர் திருப்தி இல்லாம செய்யறது அது உத்தம பக்தியா ஆகாது. அப்ப கிருஷ்ணரோட ஆசை இங்க என்னது? அர்ஜுனன் வந்து போர் போடணும், சண்டை போடணும். இதுதான் அந்த போரை வந்து அர்ஜுனன் செஞ்சாருன்னா அதுதான் உத்தம பக்தி. ஆணுக்குள்ள கிருஷ்ண அனுசீலனம். கிருஷ்ண அனுசீலனம் கிருஷ்ணருக்கு விருப்பப்படி செய்யறதுதான் வந்து இங்க உத்தம பக்தி. அப்ப இந்த வந்து கிருஷ்ணருக்காக செய்யும் போது அவங்க சொன்ன மாதிரி இரட்டிப்பு தன்மையில மாட்ட மாட்டாங்க. சுக துக்கம், இன்ப துன்பம், மான அவமானம் இதை மாட்ட மாட்டாங்க. அப்ப சொந்த இன்பத்தை வந்து அவங்க வந்து எண்ண மாட்டாங்க. அப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் பிருந்தாவனம் விட்டு மதுராக்கு போறாரு. அப்ப வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து என்னன்னா பக்திவேதாந்த தாக்கூர் ஒரு பாடல்ல அவர் என்ன சொல்றாருன்னா கோபால் ராதா மாதவ வச்சுக்கோ, மாதவா நான் வந்து உன்னோட சேவையில வந்து நான் முழுசா ஈடுபடுறேன். அந்த சேவையில என்ன துன்பம் வந்தாலும் அந்த துன்பம் எனக்கு இன்பம் தான். அந்த துன்பம் எனக்கு இன்பத்தை தான் கொடுக்க போகுது, எனக்கு துன்பத்தை கொடுக்க போறது இல்லை. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பிருந்தாவனத்துல கோபியர்கள் வந்து பிருந்தாவனத்துல கிருஷ்ணர் பிருந்தாவனம் விட்டு மதுரா போறாரு. அப்போ வந்து கோபியர்கள் வந்து எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து துன்பப்படுறாங்க. அப்படியே வந்து எல்லாம் அழுகுறாங்க. எல்லாம் வந்து அந்த முன்னுக்கு வந்து நிக்கிறாங்க. எங்களை ஏத்திட்டு நீ போ. யாரு டிரைவர்? யாரு? அக்குரா. எங்களை ஏத்திட்டு நீ இந்த வண்டியை நீ எடுத்துட்டு போ, எங்களோட பணத்தை ஏத்திட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தென் கிருஷ்ணன் சமாதானப்படுத்தி அப்படி இப்படி இது பண்ணி போறாரு. அது வந்து வெளிப்புறம் பார்த்தா அவங்க துன்பம். ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா அது ஒரு வகையான இன்பம். கிருஷ்ணரை பிரிஞ்சு இருக்கிறதும் கிருஷ்ணர் கூட இருக்கிறதும் ரெண்டுமே இன்பம் தான். கிருஷ்ணர் கூட இருக்கும் போது அது ஒரு வகையான இன்பம். சம்பவா சொல்லி சொல்லுவாங்க. கிருஷ்ணரை பிரிஞ்சு இருக்கும் போது பிப்ரோலம்பா பிரிஞ்சு இருக்கும் போது அது ஒரு வகையான இன்பம். அப்ப பகவானோட சிந்தனையில பகவானுடைய ஏக்கத்துல பகவான முழு சிந்தனையில இருக்கிறவங்களுக்கு வந்து எப்பவுமே துன்பம் கிடையாது. எப்பவுமே வந்து அது பகவான் கூட இருந்தாலும் சரி, கோபியர்கள் மாரி இல்ல பிரிந்து மதுரை போனாலும் சரி, அவங்களுக்கு துன்பமே கிடையாது. அப்ப ஒரு என்ன சொல்றது, பக்தர் வந்து எப்பவுமே வந்து பகவானோட சிந்தனையில இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த வகையான துன்பம் கிடையாது, எந்த வகையான இதுவும் கிடையாது. வெறுமனே வந்து அவங்க பக்தி மட்டும் செஞ்சா போதும் கிருஷ்ணருக்கு. கிருஷ்ணர் அவங்க எல்லா வகையிலையும் அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவார். இப்ப அர்ஜுனன் வந்து சரணடைஞ்சனால அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர் வந்து இப்ப ப்ரொடெக்ட் பண்றாரு, பாதுகாக்கிறாரு. அவர் இந்த சண்டை விட்டு போனா அது ஒரு வகையான பாவமா ஆயிடும். அப்ப அதுல வந்து இது பண்ணாம கிருஷ்ணரே இறங்கி தேர் ஓட்டி கூட வந்து இது பண்றாரு. அவர் வந்து கைட் பண்றாரு, பாதுகாக்கிறாரு. அப்ப யாரு ஒருத்தவங்க பக்தி செய்யறாங்களோ கிருஷ்ணரே வந்து பகவான கீழே இறங்கி வந்து அவருக்கு வந்து என்ன சொல்றது அவரே வந்து கைட் பண்ணுவாரு, அவரே வந்து பாதுகாப்பாரு. அப்ப ஒரு 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 சின்ன இதுக்கு தகுந்த ஒரு சின்ன கதை. அப்ப கதை கொஞ்சம் இதா இருக்கும். ஓகே, ஸ்ரீ கோரகும்பர். ஓகே, அவர் வந்து பெரும் பக்தர். கோரகும்பர் வந்து பெரும் பக்தர். அவர் வந்து பாத்தீங்கன்னா பாண்டாரிபுரம் யார் இருப்பாங்க? பாண்டாரிபுரத்துல யார் இருப்பா? பாண்டுரங்கர் இருப்பாரு. பாண்டுரங்கர் யாரு? மாதாஜி தெரியுமா? பாண்டுரங்கர் பாத்தீங்களா போட்டோல? பார்த்தது இல்லையா? பாண்டுரங்கர் யாரு பார்த்தது இல்ல? பாண்டுரங்க பொசிஷன் பாத்துருக்கீங்களா ப்ரோ? பாண்டுரங்க எப்படி நிப்பாரு ப்ரோ? ஒரு செங்கல்ல இப்ப நிப்பாரு அவரு. ஓகே, அவர் வந்து ஒரு பக்தர் வந்து அவர் வந்து கொஞ்சம் நில்லுன்னு சொல்லிடுவாரு. அந்த பக்தனுக்கு வார்த்தைக்காக அவர் வந்து அப்படியே நின்று அங்கேயே வந்து அவர் ஸ்ரீ விக்கிரமா மாறி சுயம் பகவான் விக்கிரமா மாறிவார்.
அந்த பாண்டுரங்கரோட இருக்கிற இடம் வந்து பாண்டாரிபுரம். அப்ப அங்க வந்து ரொம்ப வந்து கோரக்கும்பர் சொன்னால, கோரக்கும்பர் வந்து ரொம்ப வந்து பாண்டுரங்க அதிகமான அன்பு, அதிகமான கிருஷ்ணர் மேல பாண்டுரங்க அதிகமான அன்பு, அளவு கிடைக்கமான அன்பு. அப்ப கும்பர், கோரானா என்ன அர்த்தம்னா, கோரானா வந்து கும்பர்னா என்ன அர்த்தம்னா அவங்களோட தொழில் என்னதுன்னா பானை செய்யறது, அதான் கும்பர் சொல்லுவாங்க. அப்ப அவர் வந்து கோரக்கும்பர், அவங்களுடைய குலத்தொழில் வந்து பானை செய்யறது. அப்ப அவர் வந்து என்னன்னா சுத்திரன் குலத்துல பிறந்தவர், சுத்திரன் கீழே குலத்துல சுத்திரன் குலத்துல பிறந்தவர். யாரு? கோரக்கும்பர். பாண்டுரங்கோட பெரும் பக்தர் கோரக்கும்பர். அப்ப அவருக்கு வந்து அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா யாரு? அவங்க அப்பா பேர் வந்து அன்னையா, அம்மா பேர் வந்து சத்தியவதி. அப்ப அன்னையாக்கும் சத்தியவதிக்கும் வந்து 2 பிள்ளைங்க பிறப்பாங்க. ஒண்ணு வந்து யாருன்னா ஏரனா, ஒண்ணு கோப்பனா. அந்த கோப்பனா வந்து கோரக்கும்பர். அப்பா வந்து அன்னையா, அம்மா வந்து சத்தியவதி. அன்னையாக்கும் சத்தியவதிக்கும் வந்து 2 பையனுங்க, ஆம்பளை பையனுங்க. ஒண்ணு ஏரனா, ஏரனா ஏரனா, ஒண்ணு கோப்பனா. அந்த கோப்பனா தான் வந்து கோரக்கும்பர். அப்ப வந்து ஏரனாவும் கோப்பனாவும் வந்து பாத்தீங்கன்னா 2 பேருமே வந்து அவங்க அம்மாவும் அப்பாவும் இந்த குடும்பம் எல்லாமே வந்து பாண்டுரங்கர் மேல அளவுக்கு அதிகமான அன்பு, கிருஷ்ணர் மேல பாண்டுரங்கம் அந்த அளவுக்கு அன்பு. எப்ப பார்த்தாலும் பாண்டுரங்கா சொல்லிருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு ஆள் கூப்பிடலாம் வச்சுக்கீங்களேன், ஏரனான்னு சொல்லி கூப்பிடறான்னா பாண்டுரங்கா. இப்ப உதாரணத்துக்கு பிருந்தாவன் வந்து ராதே சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி அவங்க பாண்டுரங்கா விட்டலால் பாண்டுரங்கா இப்படிதான் சொல்லுவாங்க. ஏரனா, கோப்பண்ணா, அவங்க அம்மா அப்பா. அப்ப இவங்க வந்து எப்பவுமே வந்து 24 மணி நேரம் பகவானோட சிந்தனையில தான் இருப்பாங்க, பாண்டுரங்களோட சிந்தனையில தான் மூழ்கி இருப்பாங்க. எப்பவுமே அவர் நாமத்தை பாடுறது, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரி ஹரி, ஹரே ராம் 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 ஹரி ஹரி. அப்புறம் வந்து பாண்டுரங்கா விட்டலா அப்படி சொல்லிட்டு தான் அவங்க பானை செய்யறது, போறது, வருது, சண்டைக்கு போறது, அங்க வருது, எல்லாமே பாண்டுரங்கா சொல்லுவாங்க. அப்ப இதனால என்ன நடக்கும்னா, அவங்க அந்த பானையை வாங்குறவங்க, அந்த பானையில வந்து கறி சமைக்கிறவங்க, அந்த பானையில வந்து அந்த குழம்பு வைக்கிறவங்க, அதனால அவங்களுக்கும் வந்து அந்த பக்தி வந்து ஒட்டிக்கும், பாண்டுரங்கன் மேல அந்த அன்பு வந்து அவங்களுக்கும் ஒட்டிக்கும். அப்ப இந்த 2 பேர் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பக்தர் 2 பேரும். அப்ப இந்த 2 பேருக்கு என்ன வேணும்னா, கோப்பண்ணா வந்து இருக்கிறால, கோரக்கும்பர் இருக்கிறால, கோப்பண்ணா வந்து அவர் வந்து இந்த பானையை தட்டி செய்யறது அவர் வேலை. ஏரனா வந்து அவங்க அண்ணன். ஏரனோட வேலை என்னதுன்னா, அது வந்து சூடு கட்டுவாங்க. தெரிஞ்சதுன்னா சூடு பானை வந்து செஞ்ச பிறகு அது சூடு கட்டணும் மாதிரி, சூடு கட்டினாலும் அது வந்து கிராஸா இருக்கும். ஓகேவா? அது சூடு கட்டுறது இவரோட வேலை, ஏரனா வேலை. அப்ப ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு, கோப்பண்ணா வந்து பானையை வந்து செஞ்சு வச்சுட்டு போயிட்டாரு. ஓகேவா? பானையும் நிறைய செஞ்சு வச்சிருக்கு, ஒன்னும் சூடு கட்டல. அப்ப அந்த இடத்துல வந்து அம்மா பூனை குட்டி, அந்த அம்மா பூனை என்ன பண்ணிருச்சு, அதோட குட்டி எல்லாம் வந்து ஒரு பானை வந்து இருக்குல்ல, ஒரு பானைக்குள்ள வந்து அந்த குட்டி எல்லாம் உள்ள விட்டுருச்சு. அப்ப மறுநாள் வந்து ஏரனா வந்து அந்த பானையெல்லாம் சூடு கட்டும் போது அந்த பானை சூடு கட்டணும், அந்த ஒரு பானையில வந்து பாத்தீங்கன்னா அந்த பூனையோட குட்டி உள்ள இருக்கு. இது தெரியாம ஏரனா என்ன பண்ணிட்டாரு, அந்த பானை எல்லாத்தையும் வந்து நெருப்பு மூட்டி எல்லா பானையும் வச்சுட்டாரு, சூடு கட்டாரு. ஏன்னா சூடு கட்டான பானை வந்து கிராஸா இருக்கும். அப்ப வந்து கொண்டாசிட்டு என்ன கழுதுல வருது பார்த்தோம்னா, ஒரு பானைக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த பூனை குட்டிங்க எல்லாமே கருகி சாப்பிட செத்து போயிரு. இதை பார்த்தோட ஏரனாக்கு வந்து ஐயோ நான் தேவையா ஒரு உயிர் கொண்டுட்டேனே அப்படி. ஏன் நம்ம சொன்ன வைஷ்ணவ குவாலிட்டி என்னது? அஹிம்சா. எந்த ஒரு உயிருக்கும் தீங்கு நினைக்க மாட்டாங்க. அப்ப ஏரனாவ வந்து ரொம்ப வந்து சேட்டாயிரும், ரொம்ப வந்து மனம் கஷ்டமாயும் ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டேனே, ஒரு உயிர் கொண்டுட்டேன். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து எது பண்ணாலும் அப்படியே ஜாலா எல்லாம் வெட்டுறது, குத்துறது, சாப்பிடுறது. ஒரு கிளாஸ் கழுவும் போது எறும்பு நிறைய இருந்தாலும் ஜலான் அப்படியே சுட்ட ஊத்திடுது. அவங்க அந்த மாதிரி இல்ல, அவங்க வந்து ஒரு 10 குட்டி 5-6 குட்டி இருக்கும், அந்த மாதிரி சாப்பிட்டு சொல்லி ரொம்ப அழுதுட்டாரு. தென் வந்து கோபன் சொல்றாரு, அண்ணா இந்த மாதிரி நீங்க செஞ்சது தெரியாம தான் செஞ்சீங்க, இது வந்து ஒன்னும் வந்து என்னது தெரிஞ்ச செய்தியே அப்படி சொல்றாங்க. அப்போ வந்து நிறைய பக்தர்கள் வைஷ்ணவர்கள் சாதுக்கள் நிறைய பேர் சொல்றாங்க, பரவாயில்ல இது வந்து நீங்க தெரியாம செஞ்சீங்க, இது வந்து ஒரு பாவம் ஆகாது. ஆனா ஏன்னா அவர் மனசுக்கு வந்து அது வந்து திருப்தி அளிக்கல. ஏன்னா என்ன பண்றாரு, ஐயோ இது முடியாது சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அவர் வந்து
நான் கங்கை கரைக்கு போய் நான் வந்து கங்கை ஸ்நானம் பண்ணாதான் என் பாவம் எல்லாம் தீரும் சொல்லி அவர் என்ன பண்றாரு, கங்கைக்கு போயிடுறாரு. அவர் வந்து போனது அதோட ஒரே போயிடாரு ஏன்னா இப்ப இந்த பொறுப்பு பூரா கோபண்ணாக்கு வந்துருச்சு. அப்ப இந்த கோபண்ணா யாரே என்ன சொன்ன, கோரக்கும்பர். இப்ப இந்த கோரக்கும்பருக்கு வந்து இவங்களுக்கு வீட்டுல உங்களுக்கு அம்மா அப்பாவுக்கு ஃபேமிலிக்கு என்ன பையனா, இந்த கோரக்கும்பர் வந்து பெரும் பாண்டுரங்கோட பக்தரா இருக்கிறாரு. இவர் வந்து எந்த உலகத்தோட எந்த விஷயத்த மேலேயும் அட்டாச்மெண்ட் பட்டுதல் இல்ல, எதுவுமே வந்து அவர் பட்டுதல், வெறுமே வந்து அவர் வந்து பகவான் சிந்தனை தான் இருக்கிறாரு. இன்னமே இருந்தாலும் இவர் சன்னியாசி ஆயிட்டாருன்னா இல்ல துறவு வளர்க்கிறாருன்னா நம்ம குடும்பத்துக்கு வாரிசிலே சொல்லிட்டு உடனடியே என்ன பண்றாங்க, அவருக்கு வந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கோரக்கும்பருக்கு. அப்ப கோரக்கும்பருக்கு வந்து இந்த கல்யாண வாழ்க்கையில வந்து எந்த ஒரு ஈடுபாடும் இல்லை, குடும்பம் வற்புறுத்தலான்னு சொல்லிதான் அவர் கல்யாணம் பண்ணாரு. ஏன்னா வந்து கோரக்கும்பர் சொல்றாங்க, கோப்பண்ணா நீ வந்து கல்யாணம் பண்ணி கூட நீ வந்து பாண்டுரங்க சேவை செய்யலாம, ஏன்னா கர்கஸ்தரா இருந்த கூட நீ பக்தி செய்யலாம அப்படின்னு சொல்லி நிறைய வார்த்தைகள் சொல்லி அவர் கல்யாணம் பண்ணிச்சாங்க. ஏன்னா அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவங்களோட மனைவி வந்து சாதாரணவங்களும், அவங்க மனைவி வந்து பத்மாவதி, ரொம்ப வந்து பாண்டுரங்க மேலும் அளவுக்கு கடைந்த பக்தி உள்ளவங்க. யாரும் மனைவி பேர் என்னது, பத்மாவதி. அப்ப பத்மாவதியும் வந்து ரொம்ப வந்து கோரக்கும்பருக்கு என்னென்ன பக்திக்கு தேவையான உதவிகள் எல்லாமே அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அலங்காரம் பண்றது, பாண்டுரங்களுக்கு அலங்காரம் பண்றது, அவருக்கு வந்து அந்த அந்த பானை செய்திருக்காங்க ஹெல்ப் பண்றது எல்லாமே செய்வாங்க. கொஞ்ச நாள் சேர்ந்து கோரக்கும்பருக்கும் பத்மாவதிக்கும் வந்து ஒரு புத்திரன், ஒரு ஆண் பையன் பிறந்தான். அப்ப வந்து கோரக்கும்பர் வந்து அவர் வந்து அந்த பானை செய்யணும் பாத்தீங்கன்னா அந்த களிமண்ணை வந்து மெதிக்கணும். ஓகே, களிமண்ணை மெதிக்கணும். அந்த களிமண்ணை மெதிக்கும் போது அவர் சும்மா மெதிக்க மாட்டாரு, அவர் வந்து பாண்டுரங்கா 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 பாடிட்டே வந்து அவர் வந்து அந்த மண்ணை மதிப்பாரு. அப்ப இந்த பையனுக்கு எப்படி இருக்கணும் அந்த பாக்குறதுக்கு, அவங்க அப்பா வந்து டான்ஸ் ஆடுற மாதிரியே இருக்கும். அப்ப வந்து அவங்க அம்மா கையில் இருக்கும் போது அந்த பையன் வந்து அப்படியே வந்து அவங்க அம்மா கை எகிரி குதிச்சு அந்த பையன் அப்பா கிட்ட போலாம் சொல்லி அந்த பையன் இருப்பான். ஏன்னா அப்பா வந்து பாண்டுரங்கா பாண்டுரங்கா விட்டலா விட்டலா ஹரே கிருஷ்ணா சொல்லி அவர் வந்து பாடிக்கிட்டே ஆடிக்கிட்டே இருப்பாரு. அது அவர் மெதிப்பாரு. அவர் வந்து முழு தன்னையே மறந்து அவர் வந்து பாண்டுரங்க மேல அளவுக்கு பக்தியில வந்து இந்த களிமண் மதிப்பாரு, அப்படி மெச்சு இருப்பாரு. அவங்க ஒரு வாட்டி அந்த மெச்சு இருக்கும் போது அவங்க அம்மா வந்து உள்ள வந்து சமைக்க வேலை இருக்குன்னு சொல்லி பையனை வந்து திணையில வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ இவரு வந்து என்ன பண்றாரு, தண்ணி மருந்து நிலையில வந்து அந்த பாண்டுரங்கா 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 சொல்லிட்டு அந்த மண்ணை மெச்சு இருக்காரு. பையன் வந்து அப்படியே அழகா தவழ்ந்து வந்து அந்த களிமண்ணுக்கு மத்தியில வந்து உள்ள வந்துட்டான். உள்ள வந்துட்டேன்னா இவருக்கு வந்து கோரக்கும்பருக்கு வந்து தண்ணிலே மறந்து வந்து அவர் வந்து பாண்டுரங்கா 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 அவர் தான் மண்ணை மதிக்கிறது. அப்ப அந்த பையன் வந்து உள்ள வந்து அவங்க அப்பா 2 காலுக்கு நடுவுல உள்ள வந்தோடனே என்ன ஆயிருது, அவர் வந்து தண்ணி மருந்து வந்து அந்த சேரை மதிக்கிற மாதிரி அந்த பையனை போட்டு மதிக்கிறாரு. பையனோட கை ஏன்னா ரொம்ப சின்ன பையன், ரொம்ப கை கால மெலிசா இருக்கணும். இந்த கை கால் எல்லாம் வந்து பிச்சு தனித்தனியா தலை கை கால் எல்லாத்தையும் வந்து இப்ப அம்மி இது இருப்பீங்களா இடிக்கிற இருப்பீங்க அந்த மாதிரி அவர் போல இடிச்சாரு. அவருக்கு அவர் பையன் மெய்க்கிறப்ப இருக்கல, அவர் பாண்டுரங்கா விட்டலா அந்த மோகத்துக்கு பகவான் சிந்தனையிலே இருக்கிறாரு. தென் வந்து கோரக்கும்பர் வந்து செஞ்சுட்டே இருக்காரு. கொஞ்ச செஞ்சு அவங்க அம்மா வந்து என்ன பண்றாங்க, நம்ம பையனோட சத்தம் காணாம சொல்லிட்டு தேடிட்டு வராங்க. தேடிட்டு வந்தா அந்த காட்சி பார்க்கறாங்க. அவருக்கு பையன் மெரிச்சு சட்டினியா போயிட்டான். அப்படியும் வந்து அவர் தெரியல, அவர் மெரிச்சிட்டே இருக்காரு, அவர் பாட்டு மெரிச்சிட்டு இருக்காரு பாண்டுரங்க. இத பார்த்தோன்னு உங்க அம்மா என்ன, ஒரு அம்மாவோட பொசிஷன் எப்படி இருக்கும், கத்துறாங்க அம்மா கத்துறாங்க. கத்துனோம்னா இவருக்கு அப்பதான் வந்து தண்ணிலே அப்பதான் வந்து இந்த பூமிக்கு வராரு. என்னடா ஏன் கத்துனா பார்த்தா பையன் வந்து கீழே போட்டு மெரிச்சிட்டு பார்த்தோம். இவருக்கு ஒரே ஷாக்கு, ஐயோ என்னோட இப்படி பண்றோம். அவங்க மனைவி வந்து பாத்துங்க, அம்மாவோட தவி பாத்துக்கலாம், கத்துறாங்க கதறாங்க. அதுல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கோபம், உள்ளுக்குள்ளேருந்து ஒரு கோபம். என்ன கோபம்னா, அப்படி என்ன உனக்கு கண்ணு மூணு தெரியாத ஒரு பக்தி, அப்படி என்ன உனக்கு வந்து பாண்டுரங்கன் மேல ஒரு பைத்தியம். அவர் சொல்றாரு, நீ வந்து பாண்டுரங்கன் மேல தவறு சொல்லாத, நீ வந்து பிள்ளைய வந்து உன்னோட பொறுப்புல வச்சுக்காம நீ வந்து உன் வேலை செய்ய போட்ட, உன்னோட தவறு. நான் அதை பார்க்காம மதிச்சது அது என்னோட தவறு. இது 2 பேரோட தவிர பாண்டுரங்களுக்கு மேல தவறு. ஆனா அவங்க வந்து யார வந்து பாக்குறாங்கன்னா
பாண்டுரங்க தாக்குறாங்க. என்னடா பக்தி பண்ற நீ, என்னடா இது பண்ற, பாடுறா பிள்ளை செத்து போச்சுடா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க, என்ன வச்சு விளாசுறாங்க கோரக்கும்பரை. அப்ப வந்து கோரக்கும்பருக்கு வந்து தன்னை என்ன சொன்னாலும் அவர் பொறுத்துக்கிறாரு. பாண்டுரங்க சொல்லும்போது அவருக்கு வந்து ஆவேசமாகிறாரு, அவர் கோபம் பொத்துக்கிறது அவருக்கு. இந்த இன்னொரு வார்த்தை வந்து சொன்னா வந்து உன்னை வந்து அந்த சக்கரம் இருக்குல்ல, அந்த பானை சக்கரம் தூக்கி அவர் ஓங்கி அடிச்சுன்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப வந்து டென்ஷன் ஆயிட்டாரு. அப்ப வந்து அப்ப அவங்க வந்து நிப்பாட்டாம திரும்பி வந்து கோரக்கும்பரை வந்து துணு தேய்க்கிறாங்க. அப்படின்னு அவனுக்கு பாண்டுரங்க மேல ஒரு பைத்தியம், பிள்ளை கூட தெரியாம கண் மூணு தெரியாம நீ வந்து இப்படி பண்ணிருக்க, மிதிக்கும் போது கூட அவனுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்ப என்ன பண்றாங்க அவங்க, அவர் வந்து அவர் வந்து அந்த 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 சக்கரத்தை எடுத்து தூக்கிட்டாரு, அடிக்கிறது தூக்கிட்டாரு. அவங்க என்ன வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா, பாண்டுரங்கர் மேல ஆணையா என்னை வந்து நீ வந்து தொடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அது எதுக்கு அவங்க சொன்னாங்க, தண்ணி அந்த இடத்துல வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக, அடி வாங்காம இருக்கிறதுக்காக இந்த வார்த்தை சொல்லிட்டாங்க. பாண்டுரங்கர் மேல ஆணையா எனக்கு தொடக்கூடாது. அவர் அப்படியே அந்த சக்கரத்தை தூக்கி போட்டதுதான். அவர் வந்து அப்படியே திரும்பி அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, அவரே வந்து அதுக்கப்புறம் வந்து அவர் தன் மனைவியோட ஒரு வேலை கூட அவர் மேல படையப்படாது. அவங்க மனைவி செய்யறத சாப்பிட மாட்டாரு, அவர் மனைவி கிட்ட பேச மாட்டாரு, அவர் மனைவி வந்து அப்படி வந்தாங்கன்னா இப்படி போயிடுவாரு, மனைவி கிட்ட ஒரு தொடர்பும் இல்லை. அவரே வந்து பானை செய்வாரு, அவரே அதுக்கப்புறம் வந்து இது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செஞ்சு அவரே பானை செஞ்சு அவரே அதை வித்து அவரே வந்து அதை வந்து அந்த வித்து பணமாக்கி குடும்பத்துக்கு உண்டான கடமையை செய்வார். கடமையை தவறுது இல்லை, ஆனா வந்து தானே அதை சமைச்சு சொந்தமா சாப்பிட்டுக்குவாரு. அவன் மனைவி சமைக்கிறது சாப்பிட மாட்டாரு. காரணம் என்னன்னா, அவங்க வந்து அந்த கட்டத்தை வந்து பாண்டுரங்கர் பேரை பாய்ச்சி பாண்டுரங்க மேல ஆணையாக என்னை தோற்கலாம் சொன்னால, பாண்டுரங்க மேல ஆணையா இருக்கிறனால நம்ம அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன்னு அவர் வந்து தொடவே மாட்டாரு. கொஞ்ச நாள் காலம் ஓடும், என்னடா புருஷன் நம்ம தொட மாட்டான், பேச மாட்டான், பண்ண மாட்டானே, 19க்கு ஒரே இதாயிரும். ஏன்னா வந்து அடுத்து ஒரு புத்திரன் வேணுமே, அடுத்து வந்து வாரிசு வேணும், குடும்பத்து வாரிசு வேணுமே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து யோசிக்கிறாங்க. அப்போ வந்து கணவன் வந்து ரொம்ப வந்து அவர் வந்து அப்படி வந்து டைவர்ட் ஆயிட்டாரு, அப்படி வந்து வேற பாதி போயிட்டாரு, பேசுறதுல சாப்பிடுறதுல அவரு சமம் சமைச்சுக்கிற அவரு இது பண்றாரு. அப்ப என்ன பண்ணாங்க, இதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி, ஏன்னா அவர் இந்த நிலைமையில இருந்தாலும், ஏன்னா மகனை இருந்த துன்பத்தில் இருந்தாலும், ஆனா பகவான் மேல துளி கூட பக்தி குறையல. அந்த துன்பத்தினால அவர் பாதிக்கப்படவே இல்லை. அந்த துன்பத்தினால அவர் வந்து எந்த இதோ ஒரு இந்த உயிர் போக வேண்டியது இருக்கு, இந்த மாதிரி போக வேண்டியது இருக்கு, அது நம்ம பொறுப்பு இல்லை, எல்லாமே வந்து பகவான் எச்சை பண்ணி நினைக்க சொல்லி அவர் இதுக்காக பாதிக்கப்படவே இல்லை. பகவான் மேல துளி கூட பக்தி குறையல. நேரம் என்ன பண்ணாங்க, மனைவி ட்ரிக்ஸா யோசிச்சு, சரி அவங்க அப்பா கிட்ட போய் பேசி தன்னோட தங்கச்சி இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவங்க தங்கச்சிக்காச்சும் அவங்க வாரிசு பிறக்குமே சொல்லி அவங்க அப்பா கிட்ட பேசுறாங்க. அவங்க அப்பா சொல்ல ஒத்துக்கிட்ட, சரி நான் வந்து கோரக்கும்பரை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், ஆனா வந்து இந்த மாரி ஒரு வார்த்தையை பாய்ச்சிதான் அவர் என்னை தொடாம இருக்கிறாரு, அந்த விஷயத்த அவங்க அப்பாவுக்கு தெரியாது. யார் அப்பாக்கு? 19 அப்பாக்கு கதை ஓகே ஃபாலோ பண்ண முடியுதா? இந்த மாரி நான் வந்து பாண்டுரங்க மேல ஆணைய தொடாவே இந்த மாதிரி சொல்லிதான் அவர் தொட மாட்டான்னு சொல்லி இந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரியாது. இவங்க என்ன சொல்லி பேசியிருக்காங்கன்னா, தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுங்க, வாரிசு பிறக்கும், எனக்கு தான் வாரிசு பிறக்கல, அவங்க பிள்ளை இல்லாத பாக்கியமே அவங்க சொல்லிக்குவாங்க. அப்ப கோரக்கும்பர் அப்ப வந்து அவங்க அப்பா கிட்ட பேசிடுவாங்க, தென் வந்து கோரக்கும்பர் அப்பா அம்மா கிட்டே பேசிடுவாங்க, எல்லாருக்கும் சம்மதம். ஆனா கோரக்கும்பரை வந்து சமாதானப்படுத்தணும், அது சாதாரண விஷயம் இல்லை, அவர் வந்து வரவே மாட்டாரு. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, வைஷ்ணவர்கிட்ட வந்து வைஷ்ணவ சாது குரு இருக்காங்களா, அவங்க கிட்ட போறாங்க. போயிட்டு அங்க போய் என்ன பண்றாங்க, இவங்க கிட்ட எப்பயாச்சும் இதை சொல்லி அவரை வந்து ஒத்துக்க வைங்கன்னு. அப்போ வைஷ்ணவ சாதுக்கள் அவங்க வந்து சொல்றாங்க இந்த மாதிரி வந்து நீங்க வந்து இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணீங்க, அப்பதான் வாரிசு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா யாருக்குமே வந்து இந்த உண்மை கல் தெரியாது. பாண்டுரங்க ஆணையா சொன்னனால்தான் கோரக்கும்பர் வந்து பத்மாவதியை தொட மாட்டாரு. இலக்கண நினைச்சுக்கிறாங்க இவங்க பிள்ளை பாக்கியம் இல்லாதனால இவங்க கல்யாணம் பண்ண சொல்றாங்கன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஓகே, அப்போ வந்து இவரு வந்து வைஷ்ணவர் சொன்னதுக்காக இவர் ஒத்துக்குவார். தென் பத்மாவதி அப்பா வந்து கோரக்கும்பருக்கும் தன்னோட 2வது கல்யாணம் பண்ணி வச்சிட்ட பிறகு என்ன சொல்லுவாருன்னா, கோரக்கும்பரே நீங்க வந்து என் முதல் மனைவி நீங்க எப்படி வச்சிருந்தீங்களோ, என் முதல் மனைவி எப்படி பாத்தீங்களோ
அதே மாதிரி ரெண்டாவது பொண்ணே பாத்துங்க. முதல் மனைவி பேசுறதுல சாப்பிடுறதுல உதவி பண்ணது இல்லையா, அப்படியே காப்பி பேசு ரெண்டாவது மனைவிக்கு. ரெண்டாவது மனைவியே பாக்குறதுல பேசுறதுல இது பண்ணது இல்ல. இப்ப அவங்க ரெண்டாவது மனைவி கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்த பிறகுதான் தெரியுது இந்த மாதிரி இப்படி ஒரு விஷயம் நடந்துருக்குன்னு. இவங்க அவங்க தங்கச்சி பக்கம் தங்கச்சி வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கும். என் வாழ்க்கை கெடுத்துட்டியா அக்காக்காரியே, என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டியே, இந்த மாதிரி ஒரு விஷயம். ஏன்னா அவங்க அப்பா வாய் வச்சு சும்மா தான் பரவாயில்ல, வாய் வச்சு சும்மா இல்லாம இந்த வார்த்தை சொல்லிட்டாரு. கோவக்கும்பர் இந்த 2 பேரையும் மேலேயும் தன் கடமைக்காக கர்ப்பஸ்தராக இருக்கிறதுக்காக என்ன கடமையோ செஞ்சு கொடுத்தாரு. ஆனா தானே சொந்தம் சமைச்சுக்குவாரு. 2 மனைவி இருந்தோம் சொந்தமா சமைச்சுக்குவாரு. அவர் தொட மாட்டாரு, பேச மாட்டாரு, அவர் பாட்டுன்னு பகவான் செஞ்சுட்டு தான் இருப்பாரு. அப்ப 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, இது எப்படியாச்சும் கோரக்கும்பரை எப்படியாச்சும் இந்த மாதிரி போனா என்ன ஆகுது, குடும்பம் என்ன ஆகுது. கோரக்கும்பரை எப்படியாச்சும் நம்ம பக்கம் கொண்டு வர சொல்லிட்டு அப்ப என்ன பண்றோம், சரி இன்னைக்கு நம்மளோட ஹஸ்பண்ட் வருவாரு, நம்மளோட கணவர் இன்னைக்கு வருவாரு, நீ ஒரு சைடு கையை பிடிச்சுக்கோ, நான் ஒரு சைடு கையை பிடிச்சுக்கிறேன், 2 பேரும் எப்படாச்சும் ஒரு உட்கார வச்சு இன்னைக்கு நம்ம பிரசாதம் சமைச்சு கொடுத்து இன்னைக்கு அசத்திடுவோம், அவர் இன்னைக்கு நம்ம ஒரு வழி கொண்டு வந்துடலாம் சொல்லி இது பண்றாங்க. அவர் அதே மாதிரி விறுவிறுப்பா வேலைக்கு உள்ள விட்டு அவர் பாட்டு சமைக்கிறது ரெடி பண்ணிக்கும் போது ஒரு மனைவி பக்கம் ஒரு கையும் அவங்க தங்கச்சி ஒண்ணு கையை பிடிச்சா உட்கார வச்சுட்டோன்னு அப்படி அழகான வார்த்தைகளை பேசிட்டு பண்றாங்க. அவருக்கு செச்சான கோபம். அவருக்கு என்ன வார்த்தை சொன்னாங்க, அவங்க பாண்டுரங்க மேல ஆணையாக எனக்கு தொடக்கூடாது, அவங்க அந்த சத்தியத்தை மீறிட்டியா, பாண்டுரங்க மேல வச்சு இந்த சத்தியத்தை நீ மீறிட்டியா, 2 கை தான் அந்த தொட்ட, 2 கையை எடுத்து அவர் அடுப்புல விட்டுருவாரு. விட்டு 2 கையும் அவர் எரிச்சு பசுமமா போயிடும், 2 கையுமே எரிஞ்சு சாம்பலா போயிடும். இதை பார்த்தோம், ஐயோ என்ன இது இப்படி பண்றாரு, இந்த அளவுக்கு பகவான் மேல விசுவாசமா, இந்த அளவுக்கு பகவான் மேல வார்த்தையை காப்பாத்துறதுக்கா இந்த அளவுக்கு விசுவாசமா, இந்த அளவுக்கு இதா சொல்லிட்டு அவங்க ஏன்டா அந்த 2 கையை தொட்டன்னு சொல்லி அவங்க தலைப்பாட அடிச்சுக்குவாங்க. அப்ப கோரக்கும்பருக்கு கையும் போச்சு, பையனும் போயிட்டான், மனைவி கிட்டையும் பேச முடியாது பண்ணாரு. நீ மேல பானை செய்ய முடியாது, விற்க முடியாது, சம்பாதிக்க முடியாது, மனைவிக்கு ஊட்டுறதையும் சாப்பிட மாட்டாரு. இவ்வளோ துன்பம் யாருக்கு, கோரக்கும்பருக்கு. நமக்கு சாதாரண துன்பம் வந்தாலும் என்னடா நான் ஜவம் பண்ற தூக்கி போட்டு போயிடுவோம். நம்ம ஆனா நான் ஏகாதசி விரதம் இருக்கேனே, நான் ஜவம் பண்ணனேன், இதுதான் எனக்கு இவ்வளவு துன்பம் வருது, நான் ஜவத்தை பண்ணி ஏகாதசி விரதம் அதை பண்ணி இதை பண்ணி எனக்கு என்ன நடக்க போகுது, அப்படி பண்ற நம்மலாம் அந்த நிலையில இருக்கிறோம். நம்ம பக்திலாம் பக்தியே இல்ல, ஏதோ தட்டு மாதிரி பண்ணிருக்கோம். என்ன சொல்ல போறது. ஆனா இவ்வளவு துன்பம் வந்தும் அவர் என்ன நினைச்சாருன்னா, இந்த நிலையிலிருந்து நான் பகவான் சிந்தனையே பாண்டுரங்கனோட திருவடி நான் போய் அடைஞ்சிருக்கோம், இந்த என் உயிரை இப்படியே மாற்றிக்கொண்டு அமைதியா இருந்து சாப்பிடாம என் உயிரை இப்படியே பாண்டுரங்களுக்கு கொடுத்துடணும் சொல்லிட்டு அவர் அப்படியே இருந்துட்டாரு. அப்படியே ரிவர்ஸ் பண்ணி நம்ம சொல்லல, ஏறனா கங்காவுக்கு போனா சொல்லல, ஏறனா திரும்பி வராது. ஏறனா திரும்பி இந்த சிச்சுவேஷன் எல்லாத்தையும் பார்த்து கோபண்ணா பேர் கோரக்கும்பர் கிட்ட கேக்குறாரு, என்ன தம்பி என்ன ஆச்சுன்னு. அவரு எல்லாம் போய் சொல்லுது, ஏய் நான் இருக்க உனக்கு, நான் உனக்காக பானை செய்யறேன், நான் உனக்காக விட்டு தரேன், நான் உனக்காக உனக்கு எல்லா பணியும் செய்யறேன், நான் இருக்க உனக்கு என்ன கவலை, அண்ணன் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அது ஏன் என்ன பண்றாரு, அவர் இவரே பானை செய்வாரு, இவரே அதை கொண்டு விற்பாரு, இவரே அந்த பானத்தை எடுத்து காய்கறி வேண்டி இவரே சமைச்சு இவரே அவருக்கு ஊட்டி விடுவாரு. அவரே இந்த ஏறனாதான் அவருக்கு சட்டை மாத்தி விடுறது, அது கூட்டு போடுறது, குளிப்பாடுறது எல்லாமே ஏறனா செய்வார், அண்ணன் தம்பிக்கு செய்வார். இப்படி பல பல மாசங்கள் வருடம் கணக்கு இந்த மாதிரி ஏறனா கோரக்கும்பருக்கு சேவை செய்வார். இது ஒரு பக்கம் போக நாமதேவர் சொல்லி ஒரு பெரும் பாண்டவரோட பெரும் பக்தர் நாமதேவர். யாரு? நாமதேவர். அப்ப அந்த 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 பண்டாரிபுரத்துல பாண்டவங்க கோயில்ல ஒரு பெரிய உற்சவம், பாண்டவங்க கோயில பெரிய உற்சவம் ஒன்று நடக்கும். அப்ப நாமதேவர் பெரும் பக்தர், யாரோட? பாண்டவர் பெரும் பக்தர். அப்போ அவர் அந்த உற்சவத்துக்கு
நாம தேவர் வந்து கீர்த்தனம் பாடினா ஆடாத ஆளே இல்லை. அப்படியே வந்து பகவானே கீழே வந்துடும். அந்த அளவுக்கு பாடுவோம். எல்லாமே அது பயங்கரமா எல்லாரும் ஆடுவாங்க அவருடைய கீர்த்தனுக்கு. நாமதேவர் பாண்டவர் கோயிலுக்கு வந்து பகவான் தரிசனம் பார்த்து மூல மூர்த்தி பார்க்கிறாரு. பகவான் அதை காணும். பகவான் அட்டி என்ன சொல்றது விக்கிரகம் வந்திருக்கு. ஆனா அவர் பக்தியோட இதுல பார்க்கிறாரு, பகவான் அங்க இல்ல. பகவான் எங்கேயோ போயிட்டாரு. என்ன அவர் பண்ற தன்னுடைய ஞான திருஷ்டினால அவர் வந்து பாக்குறாரு. பாண்டுரங்கா நீ எங்க இருக்க, பாண்டுரங்கா எங்க இருக்க சொல்லி கேட்கிறாரு. தண்ணி உன்னை நீ என்கிட்ட வெளிப்படுத்தி பாண்டுறாங்க எங்க கேட்கிறாரு. பார்த்தா அவர் ஞான திருஷ்டியில பாக்குறாரு. ஏறனா போனவர் தான், அவர் திருப்பி வரவே இல்லை. ஏறனாவுடைய கோலத்துல பாண்டுரங்கர் வந்து கோல கும்பலுக்கு வந்து சேவை செஞ்சிருக்கிறாரு. பானை இது பண்ணி வித்து அவருக்கு சோறு ஊட்டி அவருக்கு சட்டையெல்லாம் மாத்தி அவருக்கு குளிப்பாட்டி சீராட்டி எல்லாம் யாரு பண்றா, பாண்டுரங்கர் பண்றாரு. அப்போ இத பார்த்தோட நாமதேவருக்கு வந்து தெரிஞ்சிச்சு, ஆஹா பாண்டுரங்கர் அங்கதான் இருக்கிறாரு, வந்து கோலக்கும்பர் வீட்டுல தான் இருக்கிறாரு. அப்ப கோலக்கும்பரோட கருணையா இருந்த வேண்டுகோள்னால பாண்டுரங்கர் அங்கேயிருந்து இங்க வந்தாரு. இப்ப நாமதேவர் வந்து பார்த்த மாட்டாரு, பாண்டுரங்கா கோடிக்கணக்கான பக்தர்கள் இங்க இருக்கிறாங்க, ஒரு பக்தருக்காக நீ அங்க போயிட்டா இவ்வளவு பேருக்கு நீ வந்து தரிசனம் கொடுக்கறது இல்லையா, தயவு செய்து வா பாண்டுரங்கா சொல்லி அவர் மனதுல வந்து இது பண்றாரு. ஏன்னா நாங்க அந்த பாண்டுரங்கா இருக்கிற அங்க என்ன பண்றாருன்னா, ஏன்னா வந்து கோலக்கும்பா இன்னைக்கு வந்து பண்டாரிபுரத்துல வந்து பெரும் உற்சவம் நடக்குது, நம்ம வந்து அந்த குடும்பத்தோட எல்லாமே நாங்க போவோம், பகவான் தரிசனம் எடுக்கலாம் சொல்லி போறாரு. அப்ப அவர் 2 மனைவி, இவர் வந்து கோலக்கும்பர், அப்புறம் வந்து பாண்டுரங்கர் வந்து எல்லாமே வந்து பண்டாரிபுரத்துக்கு பாண்டுரங்கருடைய தரிசனத்துக்கு போறாங்க. அங்க போனோடனே இவரு நாமதேவர் வந்து கீர்த்தனம் பாடுறாரு. அப்படி எல்லாரும் வந்து அந்த என்ன சொல்றது பட்டாசு வெடிச்சா படம் வெடிக்கும், அங்க எல்லாம் குதிக்கிறாங்க இறங்குறாங்க, எல்லாம் குதிச்சு இருக்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா பாண்டுரங்க. அந்த ஏகனா வந்த வேகத்துக்கு அவர் வந்து அப்படியே உள்ள வந்து பாண்டுரங்க அழகா போய் விக்கிறது உட்காந்துருவாரு. இந்த கீர்த்தனத்துல வந்து யாரு நாமதேவர் பாடுற கீர்த்தனை வந்து கோலக்கும்பருக்கு வந்து தண்ணியிலே மறந்து ஒரு ஆள் அனுப்புவாரு. அவர் குச்சி அவர் பாடுறாங்க ஆட அவர் வந்து இப்படி அந்த 2 கை இல்ல கை இல்லாம இதா இருக்குல்ல, அவர் வந்து குச்சி இப்படி ஆடுவாரு. அப்ப என்ன ஆயிடும், அவர் கை ஆட்டோமேட்டிக்காக அவர் கை வந்து பூர்ணமா திருப்பி 2 கை அவருக்கு வந்து ஆட்டோமேட்டிக் வந்துடும். அதுவும் தெரியாம அவர் வந்து பாடுறாங்க கைக்கு பதில் கூட தெரியாம பாடுவாங்க. இந்த காட்சி 2 மணி பார்த்தோன்னே அவர் வந்து ஏன்னா வந்து அவர் கை தட்டிட்டே குதிப்பாரு. அவங்க 2 பேரும் பிடிச்சி அவங்க கரவனை பூட்டி ஊக்குவாங்க. பாருங்க உங்களுக்கு கை வந்துருச்சு பாண்டுரங்க பாருங்க உங்களுக்கு வந்து பகவான் பேர் கை கொடுத்தாங்க. அதோடு சேர்த்து அவருடைய இறந்து போன மகனே வந்து பாண்டுரங்க கொடுத்துருவாரு. அந்த பையன் வந்து திருப்பி அந்த இடத்துக்கு வந்துருவான். வந்து நடந்து வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து அந்த யாரு கோலக்கும்பரோட கிட்ட வந்துருவாரு. அப்புறம் வந்து இந்த காட்சி வந்து எல்லாரும் நாமதேவர் அங்க இருக்க பக்தர்கள் எல்லாமே வந்து பார்ப்பாங்க. தான் அந்த கோலக்கும்பரோட மகிமை. கோலக்கும்பர் எந்த அளவுக்கு வந்து பகவான் மேல பக்தி, அசைக்க முடியாத பக்தி, எந்த அளவுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க ஐகாந்திகா பக்தி சொல்லுவாங்க, அளவுக்கு கடந்த பக்தி கிருஷ்ணன் மேல. அப்ப பகவான் மேல தண்ணிய அர்ப்பணித்தவங்க, பகவான் மேல அளவு கடந்து பக்தி வச்சிருக்க அன்பு வச்சிருக்கவங்க வந்து எந்த சூழ்நிலையுமே இப்ப கோலக்கும்பருக்கு வந்த துன்பம் எல்லாம் வந்துச்சுன்னா கிருஷ்ண உணவு விட்டு எப்பவுமே எட்டி வருஷம் போயிடுவாங்க. கிருஷ்ண உணவு சொல்லி போயிடுவாங்க. இந்த இதே தேவையில்ல சொல்லிடுவாங்க. கிருஷ்ண உணவு தானே இது வந்துச்சு எல்லாத்தையும் போட்டு போயிடுவாங்க. ஆனா உண்மையா சரணடைஞ்சவங்க கிருஷ்ண உணவுல இருக்கிறவங்க வந்து இந்த கிருஷ்ணரோட எந்த துன்பம் வந்தாலும் நம்ம சொன்னல, இன்னமோ துன்பமோ தோல்வியோ வெற்றியோ மானவமோ அவங்க வந்து எதுக்குமே வந்து அவங்க அசைய மாட்டாங்க. அந்த பக்தி வந்து இதே என்ன சொல்லுவாங்க தடுமாற என்ன சொல்லுவாங்க அசைக்கவே முடியாது. அதான் ஹை தூக்க பக்தி. ஹை தூக்க பக்தி இதான் வந்து ஒரு பக்தரோட நிலைமை.
அப்ப கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட தான் சொல்றாரு, அர்ஜுனா நீ என்கிட்ட நீ எந்த ஒரு தின்பமும் துன்பத்துக்கோ மான அவமானத்துக்கோ எதுக்குமே இது பண்ணாத. நீ இந்த என்னை திருப்தி பார்த்துக்காக சண்டை பார்த்தா பொறுப்பா கூட சொல்ல. கிருஷ்ண உணர்வுல இருந்து செய்யற விஷயங்கள் அது எதுவுமே நம்மளுக்கு துன்பத்தையோ பந்தத்தையோ இல்ல எந்த ஒரு சோகத்தையும் நமக்கு கொடுக்காது. அது நம்ம கண்டிப்பாக அது நம்மளுக்கு ஒரு இன்பத்தையும் அப்ப தூய்மையான பக்தி தான் கொடுக்கும்.